மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பங்குனி தேரோட்டத்தின் போது வெயிலில் வாடிய பக்தர்களுக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் சர்பத் மற்றும் நீர்மோர் வழங்கி தாகத்தை தணித்தனர். மழை விவகாரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த செயல் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் விதமாக அமைந்தது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேதுபதி சொக்கலிங்கபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் காலில் விழுந்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். இந்த பரப்புரையில் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து வந்த காரும் நெய்வேலியில் இருந்து வந்த லாரியும் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் மோதிக்கொண்டதில் 6 நண்பர்கள் காயமடைந்தனர். படுகாயமடைந்த அஜய் என்பவர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் சாடினார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் நிலை மேலும் மோசமாகும் என்று குறிப்பிட்ட அவர் ஆட்சி மாற்றம் அவசியம் என்றும் கருத்து கூறினார். எப்படி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது, எத்தனை படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை பற்றி பேசலாம். எங்கேயாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எங்கேயுமே பாதுகாப்பு உள்ள பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி மக்கள்கிட்ட பேசணும். மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுன்னு சொன்னா தமிழ்நாடு சுடுகாடா மாறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. திருச்சி அள்ளித்துறை பகுதியில் 10 ஆண்டுகள் ஆகியும் சாக்கடை வசதி செய்து தரப்படாததை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். தங்கள் ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டைகளை காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அடிப்படை வசதி இல்லாத சுகாதாரமற்ற சூழலில் வாழ்வதாக குற்றம் சாட்டினர். நாங்கள் அவ்வளோ மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட, எம்பிட்ட, எம்எல்ஏட்ட, ஏன் நம்ம அமைச்சர்கிட்ட கூட கொடுத்துருக்கோம். யாருமே எங்களுக்கு செய்யலை. ஆனால் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சாக்கடை கட்டினாங்க. அது இங்கே பாதியில் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க. அங்கே லாஸ்ட்டில் எல்லாரும் தண்ணி விடவும் எல்லாம் கடைசியில் உள்ளவங்களுக்கு வீடு சுற்றி அவங்களுக்கு நிற்கிது. எங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டில் பிள்ளைங்களை விட முடியல. சாயங்காலத்தில் நாங்கள் வெளியில் நிற்க முடியல. கொசுக்கடி அந்த சாக்கடையில தான் எங்கள் பிள்ளைங்க நடந்துட்டு வீட்டுக்குள்ளே வருதுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களுக்கு நாங்கள் போகாத இடம் கிடையாது. வீடியோட்ட போயாச்சு. அவங்களாம் வரப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பஞ்சாயத்து, அது ஒரு பஞ்சாயத்தும்பாங்க. இந்த பஞ்சாயத்தை பார்க்கறது யாரு? கவர்மெண்ட் தான் பார்க்கணும். நாங்கள் அப்ரூவ்லாம் வாங்கி தான் நாங்கள் கட்டணும். இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு இவ்வளோ காசைப்பட்டு நாங்கள் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் முழிச்சிட்டு நிற்கிறோம். நாங்கள் திருச்சி அம்மாப்பேட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காந்தியின் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 11 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் சிக்கிய பணம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய அமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் சி. விஜயபாஸ்கர் அன்னவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்களை நினைவுபடுத்தி இரட்டை இலைக்கு தீவிர வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் குளவையிட்டும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குமரி மாவட்டம் மேல்புறம் அருகே தவறான பாதையில் அதிவேகமாக வந்த பைக் ஸ்கூட்டர் மீது மோதியதில் 2 தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பான அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.